தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் பூசணையில் இறைவனுக்கு திருவமுது வைப்பதை பற்றி சிந்திக்க போகிறோம். திருவமுதுனா என்ன அப்படின்னா, நைவேத்தியம் அப்படின்னு வடமொழியில் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை தான் திருவமுது அப்படின்னு சொல்கிறோம். வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏதாவது பொங்கலோ இல்லை சுண்டலோ அல்லது பழமோ அல்லது முந்திரி பழமோ சில வேளையில் இனிப்போ பழ வகைகளோ இப்படி நம்ம பெருமானுக்கு திருவமுதாக அல்லது நைவேத்தியமாக வைப்போம். பெருமான் உள்ளபடியே அதை உண்ணுகின்றாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமான் உண்ணுவது கிடையாது அப்படின்னு சொல்லி வேற்றாகி வெண்ணாகி நின்றாய் போற்றி அப்படின்ற திருத்தாண்டகத்தில் நாவுக்கரசு பெருமான் சொல்கிறார், உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி. அப்படின்னா கடவுள் நாம் வைக்கிற உணவை உண்றது இல்லையா, இறைவன் தூங்குறதும் இல்லை அப்படி இப்போ கோயிலில் கூட திருக்காப்பிடுறாங்க இல்லைங்களா, அப்போ இறைவன் தூங்கிடுவாரான்னு கேட்டிங்கன்னா உள்ளபடியே தூங்குறது இல்லை அப்படின்னு அதை இன்னொரு காணொலியில் நம்ம பார்க்கலாம். அப்போது இறைவன் உண்ண மாட்டாருன்னு தெரியுது. இருந்தாலும் அந்த உண்மைக்கு விலக்காக சில இடங்களில் விதி விலக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல இறைவன் உண்பதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ கண்ணப்பருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, கண்ணப்பர் வைத்த உணவை இறைவன் உண்டார் அப்படின்னு பெரிய புராணத்தில் செய்தி இருக்கின்றது. அதற்கு மேலே நமக்கு அறிவாள் தாயர் அப்படின்னு ஒருத்தர் அவர் கொண்டு போன உணவெல்லாம் தரையில் சிந்தி போகுது, நிலப்பிழப்பில் விழுந்து போகுது. அங்கேயே பெருமான் இந்த மாங்காய் பிஞ்செல்லாம் உண்டார் அப்படிங்கிற செய்தியும் இருக்குது. அதற்கு மேலே நமக்கு 11ஆம் திருமுறைகளெல்லாம் கண்டெடுக்க உதவிய நம்பியாண்டார் நம்பிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு உணவு கொடுத்தது, பிள்ளையார் உணவு உண்டதாக செய்தி இருக்கின்றது. இப்படி சில இடங்களில் இறைவன் விதி விலக்காக உணவை உண்டதாக இருக்கின்றது. ஆனால் அடிப்படையில் இறைவன் நாம் கொடுக்கின்ற, அதாவது நன்றியால் கொடுக்கின்ற அந்த உணவை பெருமான் உண்ணுவதில்லைன்னு தெரிகின்றது. அப்போது எதற்காக பெருமான் உணவை உண்ணலைன்னு சொன்னால், எதற்காக நமக்கு இந்த வழிபாட்டில் பூசணையில் திருக்கோயில் பூசணைகளில் பெருமானுக்கு திருவமுது அல்லது நைவேத்தியம் என்பது வைப்பது என்ற வழக்கம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூசணையில் அடிப்படையான ஒன்று என்னன்னா, மற்ற உயிர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒன்று. அதில் எளிமையான ஒரு உதவி என்ன அப்படின்னு சொன்னால், உயிர்களுக்கு உணவு கொடுப்பது என்கின்ற ஒரு வழக்கத்தை நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமானுக்கு அன்னாபிஷேகம் போன்றவையெல்லாம் செய்வாங்க. அன்னாபிஷேகம்னா என்னன்னா, பெருமானுடைய சிவலிங்க திருமேனி முழுவதும் சோற்றுனால் அப்படியே அப்பி அப்பி அலங்காரம் பண்ணி பிறகு அந்த சோற்றை என்ன செய்வார்கள், வருகின்ற அடியார்களுக்கு கொடுப்பார்கள். இன்னும் கூட இன்றைக்கு ஆத்மநாதர் கோயில் என்று சொல்லக்கூடிய இந்த திருப்பெருந்துறைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அங்கே பெருமானுக்கு ஒவ்வொரு வேளையிலையும் அந்த கருவறைக்கு முன்னால் சோற்றை அப்படியே படியில் நிரப்பி அந்த பெருமான் உண்ணுவதாக அந்த ஆவியை பெருமானுக்கு அர்ப்பணிப்பதாக செய்வார்கள். அப்படி அந்த படைத்த உணவை அடியார்களுக்கு கொடுப்பார்கள். அப்போ அடிப்படையான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வழிபாட்டிலையும் நாம் இந்த திருவமுது படைப்பானது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் ஏதாவது உயிர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் கோயிலில் பார்த்திங்கன்னா மாயீஸ்வர பூஜைன்னு நடக்கும். மகேஸ்வர பூஜை என்பது பெருமானுக்கு நடத்துவது, மாயீஸ்வர பூஜை என்பது அடியார்களுக்கு நடத்துவது. அப்படின்னா கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரசாதம்னு பண்ணி வச்சுருக்காங்களே, திருவமுதுன்னு பண்ணி வச்சுருக்காங்களே, அது பார்த்திங்கன்னா முதல்ல போய் அங்கே பூஜை போட்டுட்டு பெருமானுக்கு அந்த அந்த செய்யப்பட்ட அந்த திருவமுதை படைத்துட்டு பிறகு அடியார்களுக்கு கொடுப்பாங்க. அதனால்தான் இந்த உபயக்காரர்கள் என்ன பண்ணக்கூடாது, நாம் உபயமாக கொடுத்த அன்னதானம் கொடுத்த அல்லது கோயிலுக்கு பிரசாதமாக திருவமுதாக கொடுத்ததை நாமே உண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அங்கே கோயிலுக்கு வருகின்ற அடியார்கள் எல்லாம் உண்ட பிறகுதான் நாம், நம்ம குடும்பம், நம்முடைய சொந்தக்காரர்கள்லாம் அதை உண்ண வேண்டும் என்று சொல்கின்றார். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா அந்த உபயக்காரர்கள் கோயிலுக்கு வருகின்றவர்களுக்கு அவர்கள் செய்கின்ற அன்னதானத்தை தங்கள் கையாலேயே பரிமாற வேண்டும் என்று சொல்லுவார்கள். அவருடைய கருத்து என்னென்னா, கோயிலில் நாம் திருவமுது படைப்பது, அன்னதானம் செய்வது, அங்கு வருகின்ற அடியார்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கில்தான். அதனால தான் வீட்டில் நம்ம பூஜை செய்யும்போது கூட படையலுக்கு வச்சதை சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க. என்ன பண்ணுவாங்க, அந்த படையில் வச்சதை மற்றவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. இப்போ அது என்ன ஆகிப்போச்சுன்னா,
படையில் வச்ச உணவை நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லது, பிரசாதத்தை நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கோயிலில் பார்த்திங்கன்னா நம்ம பிரசாதமாக நிவேதனத்துக்கு கொடுத்தது அந்த திருவமுதை நாமளே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு முறையை, ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டாங்க. அது ரொம்ப தப்பு. இப்போ வீட்டில் கூட நம்ம படையில் ஏதாவது போட்டுமா பெருமானுக்கு அதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி கொடுக்குறாங்க இல்லைங்களா, அது உள்ளபடி யார் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கே கொடுக்கக்கூடாது, ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் படையில் போட்டதை சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க. ஒன்று மரத்தடியில் போய் போட்டுருவாங்க, இல்லை ஆறுகளை குளத்திலே விட்டுருவாங்க, இல்லை காக்காய்க்கு வச்சுருவாங்க. அப்படின்னா ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்னா, அது அன்றைக்கு நாம் பிறருக்கு உணவிட்ட பலனை நமக்கு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு பூசணையிலும் நாம் யாருக்காவது உதவி செய்ய வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்படி செய்திருக்காங்க. இப்போ காக்கைக்கு வச்சோம்னா மற்ற பறவைகள்லாம் வந்து சாப்பிடும் பாருங்கள். ஆற்றுலையோ குளத்திலையோ வீசினா அங்கே இருக்க மீன்களோ அங்கே இருக்கின்ற சிற்றுயிர்களோ அதை உண்டும். அது மரத்தடியில் போட்டால் அங்கே இருக்கின்ற எறும்புகளோ பூச்சிகளோ அதை உண்ணுங்கிறதுக்காகத்தான் இந்த படையில் வைத்த உணவை வந்து கொண்டு போய் வெளியே போட்டுருணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்முடைய அடிப்படையான செய்தி என்னன்னா, ஒவ்வொரு நாளும் வழிபாட்டில் வைக்கக்கூடிய அந்த திருவமுது அல்லது நைவேத்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த உணவை நாம் உண்ணாமல் மற்றவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்பதுதான் கருத்து. அப்போது யாருக்காவது ஒருத்தருக்கு நாம் கொடுத்துடணும். அப்படி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் நம்ம வீட்டை தேடி வருகின்ற பறவைகளுக்கோ மற்ற உயிரினங்களுக்கோ கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் கருத்து. அதனால தான் திருமூலர் சொல்கிறாரு, படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் அது நடமாட கோயில் நம்பர்க்காகா, நடமாட கோயில் நம்பர்க்கொன்று ஈயில் அது படமாட கோயில் பகவர்க்கு அதாமே அப்படிங்கிறார். அப்படின்னா கோயிலில் நாம் இறைவனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற உணவை நன்றியால் தான் கொடுக்குறோம். இறைவன் நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கின்றான். அதற்காக நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்ற வகையில் கடவுளுக்கு நாம் நிவேதனம் பண்ணுறோம், நைவேத்தியம் பண்ணுறோம், திருவமுது வைக்கிறோம். அப்படி கடவுளுக்கு வச்சுட்டு அது கடவுளுக்கு உள்ளது தான், மற்றவங்களுக்கு யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா அது தப்பு. ஏன்னா கடவுளுக்கு வைக்கிறதே மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும்ங்கிறதுக்காகத்தான். நாம கொடுத்தோம்னா சிலர் தயங்குவாங்க, வெட்கப்படுவாங்க, அதை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்போ கடவுளுடைய திருவருள் திருவமுது அப்படின்னு சொன்னால் அது இனி நம்முடையது கிடையாது, நம்முடைய உணவு இல்லை, கடவுள்கிட்ட கொடுத்துட்டோம். இப்போ கடவுள் கொடுக்கின்றார் என்பதனால தான் அன்னதானம், இந்த நிவேதனம், திருவமுது இதையெல்லாம் நாம் பெருமானிடத்தில் வைத்து கொடுக்கின்றோம். அப்படி கொடுக்கின்ற போது நான் என்கின்ற உணர்வு இல்லாமல் பெருமான் கொடுத்ததை நான் கொடுக்கின்றேன் என்று கொடுக்க வேண்டியமா. அதனால தான் மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாறை பற்றி சொல்கின்ற போது, தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பர்க்கு ஆவன ஆகுமென்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க ஒரு குறைவர கொடுத்து வந்தார்னு சொல்லி மெய்ப்பொருள் நாயனார் தேடி வைத்த சொத்தும் அவங்க முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்தும் அடியார்களுக்கு கொடுப்பதற்கு என்று இறைவன் தன்னிடத்திலே கொடுத்து வைத்திருப்பது என்று சொல்லி மெய்ப்பொருள் நாயனார் எல்லோருக்கும் அதை எடுத்து கொடுத்தார்னு. உணவு கொடுத்தார், உடை கொடுத்தார். இன்னும் கூட நம்ம சிந்திக்கலாம், நாம் உணவு மட்டும்தான் கொடுக்கணும் இல்லைங்க. இப்போ கோயிலில் கூட நம்ம பெருமானுக்கு வேட்டி துண்டு சேலை இதெல்லாம் எடுத்து கொடுக்குறோம் இல்லைங்களா. இப்போ அதை என்ன பண்ணுறாங்க, இப்போ அவங்க ஏலம் போட்டு மறுபடியும் கோயிலே அந்த பணத்தை சேர்த்து கொள்கிறாங்க. அப்படி இல்லாமல் நாம் என்ன பண்ணணும், வழிபாட்டில் உணவு கொடுத்தோம், அடுத்து அந்த உடையும் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணும். சில கோயில்கள் ரொம்ப அருமையாக செய்கிறாங்க. இந்த ரொம்ப குறைந்த விலையில் நல்ல இந்த பட்டுப்புடவை வேட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரிங்கிட்டு 10 ரிங்கிட்டு அப்படி கொடுத்து விடுவாங்க. அது மிகச்சிறந்த. இன்னும் கூட இலவயமாக கொடுத்து விட்டால் ரொம்ப நல்லது. அப்படி கோயிலில் உடை உணவு நம்ம வீட்டில் கூட செய்யக்கூடிய ஏதாவது நல்ல நிகழ்ச்சிகளில் யாருக்காவது ஏழை எளியவருக்கு துணி எடுத்து கொடுக்கணுன்னுவாங்க. ஆனால் அது இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்துக்குள்ளேயே எடுத்து கொடுக்கறது, உறவினருக்கே எடுத்து கொடுக்கறது, உற்றார் உறவினர்களை கூப்பிட்டு உணவு போடுறது, சொந்தக்காரங்களை கூப்பிட்டு உணவு போடுறதுன்னு ஆகிப்போச்சு. அப்போது நமக்கு தலையாய கடமை என்னன்னா, வழிபாட்டில் இந்த திருவமுது வைப்பது என்பது மற்ற உயிர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதனால்தான். அதனால தான் பெரிய புராணத்தில் 27 ஆசிரியர்கள், இந்த நாயன்மார்கள் மற்றவர்களுக்கு உணவு போடுவதையே பெரும் தொண்டாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உணவிடுகின்ற அறம் மிகச்சிறந்த அறம் என்கின்றார். அந்த உணவிடுகின்ற அறம், மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற அறம் ரொம்ப முதன்மையானதுங்கிறதுனால்தான் நாம் உணவு உண்ணாத அந்த பெருமானுக்கு திருவமுதை பூசணையில் படைக்கின்றோம். அதனால் நாளும் வழிபாடு செய்யும்போது யாராவுக்கு உதவி செய்ய வேண்டும், ஒருவருக்காவது உதவி செய்ய வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அந்த அருமையான அறத்தை பின்பற்றுவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். மேன்மைகோள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.